தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றிமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார்கட சித்தம் ஜானதும் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகருடன் பிரமாமதனும் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரிட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ரவுடியை வச்சு ரவுடியை துரத்திய பெரியவா, ரவுடியை வச்சு ரவுடியை துரத்திய பெரியவா. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். தனமே பாக்கியம்னு ஒன்று உங்களுக்கு இருந்தால் அதை பாருங்கள். இந்த சேனலை நெல்வாய்ப்பாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்க பெரியவாபுரம் அப்படிங்கிற கோவிலுக்கே பேர் அப்படி வச்சுட்டா அந்த அளவுக்கு. அதை அந்த கோவில் அமையறது மூல காரணமாக இருந்த தனம்கோட்டி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை 30 அக்டோபர் 2025 அன்றைக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கார் அவருடைய சேனல் மூலமாக. அந்த கோவில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தேவையான விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு ஒரு கார்னால் ஒரு பெரிய வேன் மாதிரி, ஒரு பெரிய அந்த மாதிரி மாடலில் கார் இருக்குமே, ஜீப் மாதிரி, அந்த காரில் வச்சுட்டு அது கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள், கேரளா, இதெல்லாம் சுற்றி பண்ணிவிட்டு 1.5 வருஷம் மேலே, ரொம்ப ஒரு 1-2 வருஷம் மேலே 1.5 லட்சம் கிலோமீட்டர்ஸ் அவர் ஓட்டின்னு போய் அதில் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு பிரதிஷ்டா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இதை பண்ணியிருக்கார் அவர். சம்பவத்தன்னைக்கு ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு இந்த தனம்கோட்டி ராதாகிருஷ்ணன் வண்டியை ஓட்டிட்டு வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பிரிட்ஜு ஓரமாக அந்த இடத்த போயிட்டே இருக்கார். அப்போ இது கழுவேலி பஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று வருதான், அந்த இடத்துல கிராஸில் அந்த ஓரமாக வருதான். அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்குது. அந்த இடத்துல ஒரு 100 ஃபீட் ரோடு பள்ளிக்கரணைக்கு போகிற பக்கம் திருமணம் போல் இருக்குது. அந்த இடத்துல வரும்போது ஒரு ரவுடி ஒருத்தன் எதிர்பார்த்த விதமாக வந்திருக்கான். 2 கையும் காமிச்சு வண்டி அப்படியே நிறுத்திட்டான் போல இருக்குது. நிறுத்தினோடனே இவர் வேறு வழி இல்லை, இவர் ஒருத்தர் தான் ஓட்டின்னு போகிறார், யாருமே கிடையாது. நிறுத்திட்டார் வண்டியை. இவர் நினச்சாராம் அந்த ஆள் கொஞ்சம் ரஃப்பான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை சேவிக்கணும்னு நினைக்கிறான். சில பேர் ரவுடிங்கெல்லாம், சில பேர் அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, ஒரு வேளை பக்தராக இருப்பாளான்னுவோ, பெரியவாளை சேவிக்கணும்னு நினைக்கிறானான்னுவோ தெரியல அப்படின்னு சொல்லி அவரும் நினச்சிருக்காரு. நிறுத்திட்டார் வண்டியை. அந்த ஆள், இந்த ரவுடி இவர் வண்டியை ஆஃப் பண்ணிட்டார். அவன் சொல்கிறான், என்ன நீ ஊராக போய் கோயில் கட்டுறேன் அப்படின்னு இந்த வண்டியில் எல்லாத்தையும் தூக்கி வச்சுன்னு துட்டு வாங்கின்னு இருக்க, எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மெட்ராஸ் பாஷையில் இது பண்ணான். தமிழ்நாடு, ஆந்திரா அங்கெல்லாம் போய்க்கு நிற்கிற அப்படின்னு சொல்லி அவனுடைய பாஷையில் ஏமாற்றி நிற்கிற அப்படின்னு சொல்லி திட்டினானா. இவர் பொறுமையாக அந்த ரவுடி சொல்கிறதெல்லாம் கேட்டுண்டு பதில் சொல்லாமல் கேட்டுருந்தார். இல்லைப்பா, நான் மகாபெரிவா என்ன சொல்லியிருக்காளோ, மற்றவர்களுக்கெல்லாம் காசு இல்லாமல் தான் கோவில் வாங்காமல் தான், காசு எல்லாருக்கிட்டேயும் வாங்காமல் தான் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி அவள் என்ன கொடுக்குறாளோ அதை தான் ஊராக போய் வாங்கின்னு வரேன், தவிர நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணலப்பா, காசு வாங்கி நான் எடுத்துக்கலை அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன, பெரியவா இந்த ரவுடி இப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, ஐயோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் அவர் மனசில் இருந்து தான். எவ்வளோ பெரியவா இருக்கா அப்படின்னு ஒரு தைரியம் இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன பயம் இருந்து தான். அங்கே என்ன எடுத்து உடனே ஒரு புல்லட் ஒன்று வந்தது. அந்த பெரியவா தாங்க அனுப்புவாளே பக்தர்களுக்கு அப்பப்போ காப்பாற்றுறதுக்கு. பெரியவாளே வந்தாலும் வந்திருப்பார், அந்த ஆள் பெரியவாளோ அப்படி வந்தானோ அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. பெரியவா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது நடந்திருக்கு.
ஏதோ இது இப்போ நடந்த சம்பவமாக இருக்குது. நானே சொல்லிக்கிறேன் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பெரியவா மேலே இருக்க பக்தியில். இந்த புல்லட்டில் வந்தாலும் ஒரு வேளை பெரியவாளே இந்த ரவுடியாக வந்திருக்கானான்னு தெரியாது. பெரியவா எப்படி வேணா வருவாளே, பெரியவா முன்னாடி எப்படி வேணா வந்திருக்காரு ஒரு பெரியவா. யாரோ வேற உத்தராகவே வந்திருக்காரு. அந்த ஆர்மியில் வேலை செய்கிறவன் ஒருத்தன் அவன் வந்து அந்த மாதிரி ஆளாகவே வந்திருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு இது மாதிரி ஒரு கிராமத்தான் மாதிரி அப்படிலாம் வந்திருக்கார் பெரியவா. அந்த அந்த இதில் புல்லட்டில் வந்தவன் வந்து வண்டியை நிறுத்திட்டு நின்றான். அந்த ரவுடியை பார்த்தானா, பார்த்து என்னப்பா நீ இங்கே இருக்க, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கொஞ்சம் ரவுடி கொஞ்சம் வந்த அந்த புல்லட்டில் வந்த ரவுடி விரட்டினான் இந்த ரவுடியை. அவன் வந்து அந்த பழைய ரவுடி என்ன சொன்னான், இவரை காமிச்சு தனம் கூட்டி ராதாகிருஷ்ணனை அவரை காட்டி, இந்த ஆள் துட்டு வாங்கி வாங்கி கோவில் கட்டுறேன்னு எல்லார்கிட்டே பணத்தை வாங்கின்னு ஏமாத்துறாரு, வச்சிருக்கார் துட்டை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா உடனே வந்து சொன்னான், சரி டேய் போயிடு நீ, என்ன அவர் 2 கோடி ரூபாய்க்கு செலவழித்து கோவில் கட்டுறாருடா, நீ அவர்கிட்ட போய் ஏமாத்துறான்னு துட்டு கேட்குறியா, தொலைச்சிடுவான், கிளம்பு உள்ளே போயிட்டே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து மரியாதை கட்டிடும், கிளம்பு அப்படின்னு அவன் திட்டின உடனே அந்த ஆள் எங்கே ஆள் வந்து அடுத்த செகண்ட் காணாமல் போயிட்டானான். அவன் போன உடனே இந்த தனங்குச்சி ராதாகிருஷ்ணன் இந்த ரவுடிக்கிட்ட கேட்டாரான், என்னப்பா நான் வந்து 2 கோடிக்கெல்லாம் கட்டலப்பா, ஏதோ ஒரு அளவுக்கு செலவுக்கு தான் பண்ணுறேன், ஆனால் அந்த செலவுக்கெல்லாம் பணம் அப்படியே கிடச்சிட்டே இருக்குது, அதை வச்சு தான் பண்ண போகிறேன், நீ இப்படி சொல்லியிருக்கியப்பா 2 கோடிலாம் நான் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இல்லைப்பா அப்படின்னா. இல்லை சாமி, சில சமயம் நம்ம அப்படி தான் கொஞ்சம் உதார் விடணும், விட்டாதான் அந்த இவனுங்கெல்லாம் காணாமல் போவானுங்க, இல்லைன்னா இது பண்ணுவாங்க. அவன் ஃபோன் நம்பரு அவன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை பேசுங்க அவங்ககிட்ட, கற்றுங்க அவனை அப்படின்னானா. இல்லைப்பா வேண்டாம், ஏதோ நீயே வந்து இது பண்ணிட்டியே, இப்போ சரியாக போச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் நீ வந்து எனக்கு காப்பாற்றிருக்கப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரான். அவனும் வந்து ஒரு வணக்கம் போட்டுட்டு பெரியவா அங்கே இருக்க அந்த விக்கிரங்கள்லாம் ஒரு தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான் போல இருக்குது. அதனால் ஒரு ரவுடியை சரியான நேரத்தில் 2 பேர் தான் இருந்திருக்கா. அந்த நேரத்தில் பார்த்தா வண்டி எவனும் வரல, எவனும் வந்தாலும் நிற்க போகிறது இல்லைங்க. பெரியவா அந்த நேரத்தில் யார் யார் எப்பப்போ காப்பாற்றணுமோ அந்த நேரத்தில் எப்படி ஒன்றா ஒரு வேளை என்னோடைய அனுமானப்படி இப்போ ஒரு வேளை அவர் இந்த அனுபவத்தை கேட்டுருந்தான்னா அவர் புரிஞ்சுப்பார், மகாபிரிவா தான் அந்த ரவுடியாகவே வந்தாரா புல்லட்டில் அப்படின்றது தெரியாது. பெரியவா எப்படி ஒன்றா வருவார். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரியா பாதம் வச்சிடணும்.